Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த குழந்தையின் உடலுக்கு அவரது உறவினர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தினர். பழனிவேல் சிவசங்கரி தம்பதியின் 4 வயது பெண் குழந்தை லியா லட்சுமி உயிரிழந்த விவகாரத்தில் அலட்சியமாக இருந்த பள்ளியின் தாளாளர் எமில்தா, முதல்வர் டோம்னிக் மேரி, ஆசிரியை ஏஞ்சல் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை முடிந்து குழந்தையின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதையடுத்து அவர்களது வீட்டில் வைக்கப்பட்டுள்ள குழந்தையின் உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முறையான ஆய்வு மேற்கொள்ளாததால் இத்துயர சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் இனியாவது அனைத்து பள்ளிகளையும் கண்காணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். எல்லா பேரண்ட்ஸும் குழந்தைங்களை ஒரு பாதுகாப்பாக இருப்பாங்கன்ற நம்பிக்கையில் தான் அனுப்புகிறாங்க. அந்த நம்பிக்கை இது மாதிரி ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டதுன்ற மாதிரி அவங்களோட மனசு ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டா அடுத்த நாள் நம்ம குழந்தை வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அவங்க வேலையை செய்ய முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் குழந்தைக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்ற ஒரு இதுலேயே குழப்பத்திலே இருப்பாங்க. அதனால் இந்த நிகழ்வு இனிமேல் நடக்காமல் இருக்கணும்னா அரசாங்கம் இதில் கொஞ்சம் முதன்மையாக கவனம் செலுத்தணும். அவ்வளோதான் வேண்டி கேட்டுக்கிறேன்.